அரபு, நிறைய பேர் உண்டு. எதுக்கு அடுக்கலாம் ஊர்வதெல்லாம் மாசுன்னு வச்சார். பாந்தல், பாந்தல் பூனாரம் பரிகலம் கபாலம் பட்டவர்தனம் எருது அன்பர் வாழ்ந்த கண்ணருவி. தெளிவா சொல்ற பாத்தீங்களா? அன்பருடைய கண்ணீர் இருக்குல்லவா, அது அபிஷேகமா எடுத்துக்குவாராம். சிவனடியாருடைய ஆனந்த கண்ணீர் இறைவனுக்கு அபிடேக நீராகுமா. இவ்வளவு நுட்பமா இருப்பாருங்க. அழுகையே வரமாட்டேங்குதே, தொழுகையும் வரல, அழுகையும் வரல, என்ன புரியல ஒன்றும். அவர் எழுகையா வச்சுட்டே இருக்கு, எழுதிட்டே இருக்காரு. இனி அடுத்த பாட்டு. இப்போ பாம்பு அணிஞ்சிருக்காரு யாரு? ஏன் இப்படி இதில் சொல்லணும், இந்த கருத்து சொல்லணும். இங்கே பாருங்க, யோசிக்கணும். நமக்கு நாயனார் நல்ல விதமான ஆடைகள் கொடுக்கிறார். ஆனால் நம்ம வழிபடக்கூடிய தலைவனோ இழிந்த பொருளாகிய விஷ ஜந்துவாகிய அருவுருப்பு பட்டு ஒதுக்கக்கூடிய பொருளாகிய பாம்பை தம்முடைய பொன்னார் திருமேனியிலே அணிகலனாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட தலைவர் நம்ம தலைவர். யாராச்சும் ஏற்றுக்குவாங்களா? புரிய சொல்றது. உதாரணத்துக்கு சளி துப்புன அடியன் அதை கையில் வச்சுருப்பாங்க. நான் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அருவப்பட்டது. பாம்பு அப்படி தானே இருக்கு, நொண்டு இருக்கா இல்லையா? அந்த பாம்பை எங்கே வச்சிருக்கிறாரு? மேனி எப்பேற்பட்ட மேனி? பொன்னார் மேனி பாடியிருக்கா. அந்த பொன்னார் மேனியிலே பாம்பு தவழ்வதற்கு இடம் கொடுத்துருக்காருன்னா குழந்தை மாதிரி ஏற்றுக்கிட்டான்னு என்ன தெரியுது? பாம்பு போல இருக்கிற என்ன போன்றவனையும் ஏற்றுக்குவான்னு அர்த்தம். பாம்பையே ஏற்றுக்கிட்டவன் இந்த பம்பை ஏற்றுக்க மாட்டானா, ஏற்றுக்குவான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதுதான் கருத்து நமக்கு. அதை இந்த இடத்துல சொல்றாரு. சாமி யாரையும் கைவிட மாட்டார், விஷம் இருக்குன்னு ஒதுக்க மாட்டார், இவன் பொத்திடுவான் அப்படின்னு ஒதுக்க மாட்டார். புரியுதா? இந்த பய மனசுல நிறைய நஞ்சம் என்னும் வஞ்சம் இருக்கு என்று ஒதுக்க மாட்டார். அவன் தஞ்சமா வந்துட்டானா அஞ்சேல் என்று அருள் புரிவார். அப்பேற்பட்ட சாமி. அதான் பன்னகா பரணருக்கு, பன்னகா பண்ண ஆபரணம். நம்மளாம் வேற வேற வாங்கி போட்டுவோம். ஜுவல்லரில் நிறைய ஜுவல்லரி வந்துருச்சு. ஆனால் அவர் என்ன போட்டுக்கிட்டாரு? குற்றால சாமிகிட்ட சொன்னா கூட வடமாலை கூட போடுவார் சாமிக்கு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் பாம்பு மாலையை போட்டுக்கிட்டார்.